அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 12, 2025 மாசி 28ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும், ஆனால் ஒரே நாளில் எதுவுமே மாறாது. மன உறுதியுடன் விடாமுயற்சியோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வாழ்வில் நாம் நினைத்தவாறு எல்லாமே நடக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோடும் மனம் மகிழ்ச்சியோடும் முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்மளுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டிய நேரம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் நம்மளுடைய நினைவூட்டல்கள் வரிசையில் நாம் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், இவைகள் வரைய கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். தொடர்ந்து நம்மளுடைய பயிற்சிகளையும் முயற்சிகளை நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக இலக்கை நாம் நினைத்து அல்லது இலக்கை நாம் நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நினைத்து அல்லது இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நினைத்துனா நம்ம ஏற்கனவே இலக்கை நிர்ணயித்திருப்போம். ஆனால் அந்த இலக்கு எது என்பதை நாம் மனதில் கொண்டு வந்து அதை நோக்கி நாம் இன்று பயணிக்கிறோம். இன்றைய பயிற்சியை செய்கிறோம், இன்றைய நிகழ்ச்சியை செய்கிறோம், இன்றைய செயலை செய்கிறோம்னு அந்த இலக்கை நாம் நினைத்து தொடங்கணும். நிர்ணயித்து அப்படின்னா ஒரு இலக்கை நம்ம தொடங்கியிருப்போம், வெற்றி அடைஞ்சிருப்போம், அதை தொற்றிருப்போம். அப்போ அடுத்த ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும்.
ஸோ இப்போது இலக்கை நிர்ணயித்தல் அல்லது இலக்கை நினைத்தல் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்கணும். இதை நான் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னா அந்த கண்டக்டரிடத்தில் நம்ம வந்து எந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படிங்கிற அந்த தகவலை சொன்னால் தான் அதற்கான டிக்கெட் வழங்கப்படும். அந்த இடத்துக்கு நம்ம செல்ல முடியும். நம்ம ரயில் பயணம் போகிறோம் அப்படின்னா அந்த ஊரை சொல்லி டிக்கெட் எடுத்தால் தான் அந்த ஊருக்கான ட்ரெயினில் ஏறினா தான் நாம் அந்த இடத்தை அடைய முடியும். கால் போல போக்கில் மனம் போன போக்கில் நம்ம வந்து பயணிப்போம் அப்படின்னா அந்த பயணம் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், எப்போ முடியும், அதனால் என்ன நடக்கும், எதுவுமே தெரியாது. அது வந்து யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் ஒரு இலக்கை நிர்ணயித்து இந்த ஊருக்கு தான் போகிறோம், இத்தனை மணிக்கு கிளம்பக்கூடிய பஸ்ஸில் போகிறோம் அல்லது ரயிலில் போகிறோம் அல்லது விமானத்தில் போகிறோம்னு நாம் முடிவெடுத்து பயணித்தோமானால் நாம் எண்ணியவாறு அது நடக்கும். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிப்பது, இலக்கை நோக்கி பயணிப்பது அப்படிங்கிறது இந்த இரண்டும் வருது. இலக்கை நிர்ணயித்தல் அப்படிங்கிறது எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற டிக்கெட் எடுக்கிறது. இலக்கை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது எதில் போனோம்னா நம்ம அந்த இலக்கை அடையலாம்னு எந்த பேருந்தை தேர்வு செய்வது, எந்த ரயிலை தேர்வு செய்வதுங்கிறது மாதிரி. ஸோ இலக்கை நிர்ணயித்து, இலக்கை நினைத்து, இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும். இப்படி பயணித்தோம்னாலே போதும், பயணித்தாலே போதும், இலக்கை நோக்கிய பயணம் இருந்தாலே போதும், இலக்கை அடைய முடியும். ஆனால் இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது பல இடையூறுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இயற்கையாகவே ஏற்படும், நமது மனதுக்குள்ளேயே ஏற்படும். இலக்கை நம்மளால் தொட முடியுமா, அடைய முடியுமா, நம் இலக்கு அப்படிங்கிறத பெருசாக வச்சுருக்கோமே, நம்மளால் சாதிக்க முடியுமா, இப்படின்னு நமக்குள்ளாக வரும், இயற்கையாகவும் வரும். ஆனால் நமக்குள்ளாக வந்தாலும் சரி அல்லது வெளியிலிருந்து வந்தாலும் சரி, நாம் நமது மனதிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னவெனில், அந்த மனம் ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டே இருக்க வேண்டும். என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்மளுடைய ஆழ் மனதில் கேட்க வேண்டிய கேள்விகள்னு சொல்லி கொடுத்துருப்பேன். முதல் கேள்வி, அந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது, இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இதை நாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நிகழ்வை தொடங்கும் பொழுதும் நாம் இலக்கை நினைத்து பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை நாம் கேட்க கேட்க நாம் எங்கே டைவர்ஷன் ஆகியிருந்தாலும், எங்கே நாம் வந்து மடைமாற்றப்பட்டிருந்தாலும், எங்கே நாம் திசை மாற்றப்பட்டிருந்தாலும், எங்கே நாம் கவனம் சிதறி எங்கோ சென்று கொண்டிருந்தாலும் நாம் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து விட முடியும். ஸோ ஒரு கேரம் போர்டு இருக்குது, அந்த கேரம் போர்டில் ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்ம வந்து ஸ்ட்ரைக்கரை வந்து நம்ம காயினை நோக்கி அடித்து அந்த இலக்கு அப்படிங்கிற அந்த ஹோலில் நம்ம வந்து பாஸ் பண்ணணும், அதை வந்து அனுப்பணும், அதை வந்து விழுக வைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கர் எங்கேயாவது இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கரை எடுத்துகிட்டு வந்து நம்ம குறி வச்சு நம்ம வந்து அதை காயின் பண்ணணும். அப்போது இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து எங்கிட்டும் போயிடும். அதை எடுத்துகிட்டு வந்து இலக்குக்கு நேரம் வச்சு நம்ம வந்து பயணிக்க வைக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கர் போல தான் நாம், நம்மளுடைய மனமாகட்டும் அல்லது நாமாகட்டும், நம்ம எங்கேயாவது மாறிவிடும், இடையில எங்கேயாவது போயிடும். அது எங்கே இருக்கோ அங்கேருந்து சுண்டக்கூடாது. நாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இலக்கை குறிவைத்து பயணிக்கணும். அப்போது நாம் நமக்குள்ளே அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா. இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், கவனச்சிதறல் அப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அது இயற்கை. திசை மாறுதல் இயற்கை, மடை மாற்றுதல் இயற்கை. இதெல்லாம் எல்லாருக்கும் வரும். எவ்வளோ பெரிய சாதனையாளர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் வரும். ஆனால் இந்த கேள்வியை கேட்டுட்டா நாம் பெரிய சாதனையாளர்களாக மாற முடியும். சாமானியர்களுக்கு நிச்சயமாக, சாமானியர்களோ சாதனையாளர்களோ எல்லாருக்கும் திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் இப்படி நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சாமானியர்கள் அதை அப்படியே பின்தொடர்ந்து எங்கோ சென்று விடுவார்கள். டிக்கெட்டு எடுக்காமலே ஏறி உட்காந்து ரயில் பயணம் அப்படிங்கிறது அது எங்கேயோ போகிறது. எந்த ஊர் ரயில் தெரியாது, எந்த மாநிலத்துக்கு போகுது, எந்த மொழி எதுவும் தெரியாது. எங்கேயோ போய் யாரோவாகி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எப்படியோ வாழ்க்கை ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படி சென்று விடுவார்கள்.
ஆனால் இலக்கு நிர்ணயித்து பயணித்தவர்கள், இந்த ஊருக்கு தான் போகிறோம், இந்த ரயிலில் தான் பயணிக்க போகிறோம், இந்த ரயில் இத்தனை மணிக்கு வரப்போகுது, இந்த ரயில் இத்தனை மணிக்கு செல்ல போகுது, நாம் அங்கே போய் இந்த நபரை சந்திக்க போயிடும், அல்லது இந்த தொழில் புரிய போயிடும், இந்த பணி செய்ய போயிடும், அதன் வாயிலாக நம்ம அடுத்த இலக்கை அடைய போயிடும் அப்படின்னு நிர்ணயித்து பயணித்தவர்கள் மட்டுமே சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். ஸோ சாமானியர்களாக இருக்க போயிடுமா, சாதனையாளர்களாக இருக்க போயிடுமா அப்படிங்கிறத இந்த கேள்வியை நம்மளை வழி நடத்தும். இதை நித்தம் நித்தம் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும், இப்போ நான் வந்து நம்மளுடைய 8 நடை பயிற்சிக்காக ஆடியோ பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறேன். அமர்ந்திருக்கும் பொழுது நான் தேடல்கள் அப்படிங்கிறது இருக்கும். மொபைல் ஃபோனில் அல்லது சிஸ்டத்தில் அல்லது என்னோடய புத்தகத்தில், இப்படி நான் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து எழுத ஆரம்பிப்பேன், படிக்க ஆரம்பிப்பேன், பார்க்க ஆரம்பிப்பேன். இப்போது எனக்கு கவனச்சிதறல் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்போது நான் என்னுடைய புத்தக அலமாரியை நான் பார்க்கும் பொழுது, இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் அந்த புத்தகத்தை தேர்வு செய்யும் பொழுது, எனக்கு ஏதேனும் ஒரு பழைய புத்தகம், அதாவது பழைய புத்தகம்னா நான் படித்தது, கல்லூரியில் படித்தது, அல்லது நான் சுவாரஸ்யமாக வாசித்த நாவல்கள், ஏதோ ஒரு கதை புத்தகம், அல்லது என்னுடைய ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஆல்பம், இவைகள் என் கண்ணில் சிக்கும்போது அதை எடுத்து பிரட்டி பார்க்க ஆரம்பிப்பேன். அதில் நான் கொஞ்சம் லயிச்சிடுவேன். அப்படியே அதுக்குள்ளே பயணித்துக்கிட்டு இருப்பேன். அந்த அற்புதமான தருணத்தை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி டங்கின்னு மணி அடிக்கும். என்ன அப்படின்னா, நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன? நம்ம டைகர் கிளப்புக்கான ஆடியோவை தயாரிக்கணும். அப்போ அந்த ஆடியோவுக்கு தேவையான தலைப்புக்கான புத்தகத்தை தேடணும். அந்த புத்தகத்திலிருந்து நான் ஹிண்ட்ஸ் எடுக்கணும். அதை விடுத்து இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதோ ஒரு சுவாரஸ்யத்தை நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு விதமான திசை மாறுதல். நம்ம இப்போ மொபைல் ஃபோனில் தேடுறோம். நம்ம சர்ச் இன்ஜினில் டைப் அடித்து எதையோ ஒன்று டைப் அடித்து தேடுறோம். அது ஏதோ நிற்கும். முதல் 2 கட்டுரை நான் தேடியதாக இருந்தாலும் 3வது ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை இருக்கும். ஸோ அந்த கட்டுரையை நான் படிக்க ஆரம்பிப்பேன். அந்த கட்டுரையின் தலைப்பு எனக்கு பிடிச்சு, சரி ஒரு 2 நிமிஷம் தானே படிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம படித்து முடிப்போம். படித்து முடிக்கவும் அதுவே இன்னொரு பாப்பப் நிற்கும், இன்னொரு கட்டுரை. அது இன்னும் சுவாரஸ்யமாக காட்டும். ஓ இது இப்படியா, இவங்க இப்படியா, ஓ அதனால தான் அது அப்படி நடந்ததா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வியை தொத்தி ஒரு செய்தி நிற்கும். அப்போ அதை பின்பற்றினால் அது எங்கேயோ என்னை அழைத்து போகும். அப்போது எனக்குள்ள அந்த கேள்வி கேட்கணும், நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? உடனே இல்லை நம்ம எதுக்காக உட்காந்தோம், எந்த கேள்வியை தேடினோம்? ஆஹா, ஹிஸ்ட்ரியில் போய் தேடி பார்த்தோம்னா நம்ம முதல்ல தேடின கேள்வி என்ன, அது எத்தனை மணிக்கு தேடினோம்? 2:55க்கு ஒரு கேள்வியை தேட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 3:25 நம்ம எந்த இடத்துல நின்றுருக்கோம், ஒரு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தை நம்ம எப்படி செலவழிச்சிட்டோம் அப்படின்ட்டு மீண்டும் என்னுடைய மடை மாறியது, என்னுடைய கவனச்சிதறலேருந்து நான் இலக்கைக்கு வந்துடுவேன். ஸோ நாம் இப்போ எந்த கட்டுரையை தேடணும், எதை பற்றி பேசணும்னு எழுதி வச்சுருக்கோம், எதை பற்றின குறிப்புகள் எல்லாம் பழசில் இருக்குது, அதை விடுத்து நம்ம எங்கேயோ போயிருக்கோம். இப்படின்னு நம்ம இலக்கை நோக்கி மீண்டும் வந்தோம்னா தான் நான் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் ஆடியோ கொடுக்க முடியும். அந்த ஆடியோ அந்த கருத்துக்கள் உள்ளடக்கியதாக இருக்க முடியும். இப்போது உதாரணத்திற்கு சொன்னது என்னை பற்றி சொன்னேன். அதுலேயும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் கவனிச்சதில்ல, நான் திசை மாறுதல்ல, நான் மடை மாறுதல்ல, தவறான பாதைக்கே போகலை. நான் படிக்கக்கூடிய புத்தகங்களாகட்டும், நான் பார்க்கக்கூடிய காட்சிகளாகட்டும், நான் கேட்கக்கூடிய ஆடியோக்களாகட்டும், எல்லாமே நாளைக்கோ நாளை மறுநாளோ 6 மாதம் கழித்தோ உங்களோடு நான் பகிரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நான் படிப்பது சுவாரஸ்யம் மிக்கதாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எனக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது உங்களுக்கும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். அதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்போ நல்ல விஷயந்தான், தேவையான விஷயந்தான், நாளைக்கு அது பயனுள்ள விஷயந்தான். அதுவே இப்போ இலக்கை நோக்கி நீ பயணிக்க விடாமல்
என்னை திசை மாற்றுகிறது, மடை மாற்றுகிறது, கவனச்சிதறல் ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் நிர்ணயித்து, இல்லை இல்லை நாம் இலக்கை நோக்கி பயணிக்கணும். இன்றைய இலக்கு என்ன, எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்னு நான் திரும்ப திரும்ப என்னுடைய மனதை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துகிறேன். ஆனால் உலகம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம், எல்லாரையுமே எடுத்துக்கிறோம். நாம் ஒரு பணி செய்ய, ஒரு வேலை செய்ய, ஒரு தொழில் செய்ய, ஒரு கல்வி படிக்க அல்லது ஒரு துறையில் நாம் பயணிக்கன்னு ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளையும் தொடங்குகிறோம். ஆனால் அந்த நாளோடைய முடிவில் போய் நாம் இன்னைக்கு இலக்கை நோக்கி தான் பயணித்தோமா, இலக்கை எவ்வளோ தொலைக்கு கடந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, பயணிச்சிருந்தோம்னா பயணித்தோம்னு வரும், பயணிக்கலைன்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஆழ் மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அன்றைய நாள் நமக்கு சிறந்த நாளாக இருக்கும். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் அது தேவையற்றதாக மாறிவிடும். ஸோ நம்மளுடைய அந்த ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற நம்மளுடைய மனம் அல்லது நாம் இலக்கை நோக்கி பயணிக்கணும். ஸோ எங்கே இருந்து வேண்டுமானாலும் இலக்கை குறி வைக்கலாம் அப்படின்னா இல்லை. காயின் எங்கேயோ இருக்கும், ஹோல் எங்கேயோ இருக்கும், ஸ்ட்ரைக்கர் எங்கேயோ இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரைக்கரும் நம்மளுடைய இலக்கை நோக்கிய நம்மளுடைய காயினையும் அந்த ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கையும் நம்ம வந்து சரியாக அடிக்கணும். அப்படின்னா நம்மளுடைய ஆழ் மனதில் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும், நமக்கு திசை மாற்றமோ மடை மாற்றமோ ஏற்படாத வண்ணம் இருக்கும். ஸோ இதை மட்டும் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு நிகழ்விலும் நம்ம வந்து இந்த ஆழ்மன கேள்வியை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இது ஒரு கேள்வி இருந்தால் நான் 3 கேள்வி கேட்க சொல்வேன். ஆனால் ஒரு கேள்வி கேட்டாலே நம்ம திரும்ப 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 அதே இடத்துக்கு வந்துடுவோம். நம்மளுடைய நிகழ்காலத்துக்கு, கரண்ட் அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துடுவோம். அப்படி வரும் பொழுதே நாம் நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரு முக்கிய கேள்வியை நித்தம் கேட்டு நம்ம பயணிப்போம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நேற்றைக்கு நம்ம வந்து அந்த டைரி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் உருவாக்கிய எதிர்காலம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம வந்து ஒரு ஆடியோ கேட்டோம். நிச்சயமாக அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஒருவேளை இன்னுமே எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குது, இன்னுமே பல கேள்விகள் இருக்குது, இல்லை என்னுடைய மனதில் வந்து அந்த எண்ணம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது, என்னால் வந்து சரியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது, என்னை நேரில் சந்திக்கும் வரை அந்த குழப்பம் இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு தீர்வாக இந்த ஆடியோ இருக்கும். இந்த ஆடியோ அப்படிங்கிறது அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தால் மட்டும்தான். அதற்காக இதுதான் சரி அப்படின்னு சொல்ல வரல. இருப்பினும் தவறாக செய்கிறோமோ, நாம் செய்யக்கூடியது தவறாக இருந்து விடுமோ, அதனால் ஏதேனும் அப்படின்னு மனம் போட்டு குழம்பி கொண்டிருந்தால் இந்த ஆடியோ அதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க நார்த் சோன் மற்றும் சவுத் சோன் டைகர் கிளப்போடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம் சவுத் சோன் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். எண்ணங்கள், சங்கல்பம், சக்தி, செயல், கர்ம பலன். இப்போ பிரார்த்தனை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். நம்மளாம் பிரார்த்தனை பண்ணுவோம் இல்லையா பொதுவா. அப்போ இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, இதெல்லாம் சரியாயிடும். எப்படி நம்ம இனிமேல் பிரார்த்தனை பண்ணணும்? இறைவா, இறைவா என் எண்ணங்களை ஒழுங்குபடுத்து. அங்கேயே நிறுத்திருங்கிறாங்க. எதுக்கு எண்ணம் வந்து அது சங்கல்பமா மாறி சக்தி காத்திருந்து அடிக்கடி அதுக்கு பேசாம டைரக்டா நீங்க இறைவா, இறைவா என் எண்ணங்களை ஒழுங்குபடுத்து. இனிமேல் எனக்கு ஒரு எண்ணம் வந்தால் அது உன்னுடைய எண்ணம் என்று நான் செயல் செய்வேன். எனக்கு நான் கிடையாது, எல்லாம் நீதான். இனிமேல் ஒரு எண்ணம் வந்தாவே உன்னோடது, நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைச்சிருங்க. நல்ல எண்ணம் மட்டும் தான் வரும், நம்ம கையில் எடுத்துக்க வேண்டாங்கிறாங்க. நமக்கு தெரியாதுங்க, நமக்கு அவ்வளோதாங்க. இறைவா எனக்கு எந்த எண்ணம் அதை நீயே கூட இறைவா, எனக்கு தெரியல இறைவா, சாரி இறைவா,
எனக்கு எண்ணங்களே நீயா இருந்துட்டு முடிச்சுக்குங்கிறது. எண்ணங்களையே இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்போ அது நல்ல எண்ணம் மட்டும்தான் வரும், அது நல்ல சங்கல்பம் மட்டும்தான் நடக்கும், அதுக்கான சக்தி கண்டிப்பா கிடைக்கும், அது ஆக்ஷனா மாறும், அது நல்ல விஷயம் மட்டும் நடக்கும். அப்ப இனிமேல் பிரார்த்தனை பண்ணும்போது எண்ணங்களும் நீயே, நான் டெய்லி இப்படிதாங்க பிரார்த்தனை பண்ணுவேன். எண்ணங்களும் நீயே, சங்கல்பமும் நீயே, சக்தியும் நீயே, செயலும் நீயே, கர்ம பலனும் நீயே, எல்லாமே நீயேன்னு நான் 24 hours நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நான் என்ன தெரியுமா சொல்றேங்கன்னா ஒப்படைச்சிட்டேங்க. எனக்கு ஒருவேளை ஏதாவது செய்யணும்னு தோணுனா இறைவா நீ தான் சொல்லியிருக்கு, எனக்கு தெரியாது, நீ கூட நான் பண்றேன். ஒப்படைச்சிட்டோம்னா எல்லாமே கிளியரா தாங்க இருக்கு. இனிமேல் பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் என்ன சொல்லணும்? இறைவா எனக்கு வர எண்ணங்களே நல்லெண்ணமா கொடு, நீ பார்த்துக்கோ. சில எண்ணங்கள் மட்டும்தாங்க ரெக்கார்டா மாறும். அப்ப எது ரெக்கார்டா மாறணுங்கிறத நீ பார்த்துக்கோ, அதுக்கான சக்தியை கொடு. ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க அந்த சக்தியை கொடு, அதை நான் ஆக்ஷனா மாத்து. அதனால நல்ல ஆக்ஷன் மட்டும் நான் பண்றேன், கெட்ட ஆக்ஷன் நல்ல ஆக்ஷன் மட்டும் பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி பிரார்த்தனை செய்ய 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 தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகுன்னா அதுக்கான டிசைன் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நடந்துருங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் அவகாசம். இந்த 2 நிமிடத்தில் கண்களை மூடி பொறுமையா, அவசரமே படாம எண்ணங்கள் அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு ஒப்படைங்க. எண்ணங்களை ஒப்படைங்க பொறுமையா, ரொம்ப அவசரப்படாது. டக்கு எண்ணங்கள் நீ எடுத்துக்கோ, கண்ண முடிச்சிருச்சா அப்படி கேட்கக்கூடாது. ஃபீல் பண்ணுங்கிறங்க. பல பேருக்கு ஃபீல் பண்ணவே தெரியலங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. அப்படியே உணர்ந்து ஃபீல் பண்ணி பேசினா அழுகாட்சி வருங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வரும், அது பல பேருக்கு வர்றதில்லை. ஃபீல் பண்ணுங்க. எனக்கெல்லாங்க ஒரு வீடியோ பார்த்து அழுதுருவேங்க, கண்ணை தண்ணி ஊற்றும். சினிமா பார்த்துட்டு போய் கண்ணை தண்ணியாக ஊற்றிட்டு கிடக்கும், உடனே அது உள்ளே போயிடும், இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ உடனே அடுத்த நிமிஷம் சரி போகிற சிரிச்சிடும்னு வச்சுங்களேன், குழந்தை மாதிரி வச்சுங்களேன். ஃபீல் பண்ணுங்க, எண்ணங்களை ஒப்படைங்க. அப்புறம் பொறுமையாக இருந்துட்டு சங்கல்பத்தை, இறைவா எனக்கு எந்த சங்கல்பம் இருந்தாலும் அது நல்லது கெட்டது பார்த்து நீயே டெலீட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கோ, நல்ல சங்கல்பத்தை மட்டும் வச்சுக்கோ. அப்புறம் சங்கல்பத்துக்கு சீக்கிரமாக சக்தி கொடு, ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சீக்கிரம் சக்தி கொடுத்து எனக்கு ஆக்ஷன் பண்ணு, அது நல்ல விஷயமா இருக்கணும், எனக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணால் நல்ல ஒரு பலன் மட்டும்தான் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் டைமுங்க. இதை பிரார்த்தனை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், தானாகவே உங்களுக்கு நல்ல விஷயம் மட்டுமே நடக்கும். நல்லவங்க மட்டும்தான் பக்கத்தில் வருவாங்க, நல்ல விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கே தெரியும். எதுக்குங்க கெட்ட விஷயத்தை பார்த்து சண்டை போட்டு ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்? நன்றி சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், நார்த் சோன் மற்றும் சவுத் சோன் டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இன்றைக்கி நம்ம கேட்ட குரல் நிச்சயமாக நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குரல். என்னுடைய ஆசிரியர்களில் குருநாதர்களில் ஒரு முக்கியமான குருநாதராக ஐயா திரு ஹீலர் பாஸ்கர் அவர்களை நான் வைத்திருக்கிறேன். அவர்களுடைய குரலில் நாம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம். நமக்கு எண்ணம் எங்கெங்கோ மாறுகிறது, எனக்கு கவனம் எங்கெங்கோ சிதறுகிறது, நான் சரியாக அந்த விஷுவல் பண்ண தெரியலை, கேட்க தெரியலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிதாக ஐயா சொல்லிட்டார். அதை எல்லாமே இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், பிரபஞ்சத்திடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், நீங்கள் பார்த்து எனக்கு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது சரியான தீர்வானா? தவறு செய்பவர்களுக்கு சரியான தீர்வு. ஆனால் நம்மளுடைய இலக்கானது நாம் சரியாக விசுவல் பண்ணி கேட்க வேண்டியது, வெற்றி பெற வேண்டியது அப்படிங்கிறத தான் நம்ம இலக்காக வச்சுருக்கணும். இந்த ஆடியோ நமக்கு அதை தந்திருக்கோம். இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம், நீரை நிதானமாக பருகுவோம். நான் இதை கலை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். தண்ணீர் பருகுதல் ஒரு கலை அப்படின்னு. கலை அப்படிங்கிறது நம்ம எதையெல்லாம் குறிப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஓவியம் வரைவது, ஒரு சிலையை செதுக்குவது, ஒரு நடனம் ஆடுவது, ஒரு பாடல் பாடுவது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அல்லவா?
இந்த கலைகளை கவனம் இல்லாமல் செய்ய முடியாது. கவனம் சிதறிட்டால் அதுக்கு பேர் கலை கிடையாது, அது வேலையாயிரும். வேலையவே கவனமாக தான் செய்யணும். ஆனால் கலைநயம் மிக்க சில செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதில் கவனம் இருக்கணும். இப்போ வேலைன்னா ரொட்டீனாக ஒரே மாதிரி செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது செய்வோம். இதுதான் இன்றைக்கி அரைச்சமாகவே அரைக்கிறது அப்படின்னு வைத்துக்கொள்வோமே, அது ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதையே கலையாக செய்யணும், அனுபவித்து செய்யணும், நுணுக்கத்தை கவனித்து செய்யணும். அப்படி செய்தால் அதற்கு பேர் கலை. அதுதான் நீர் பருகும் பொழுது நீர் பருகுதலை கூட கலையாக செய்யணும். உணவு பருகுவதை கூட, அருந்துவதை கூட நம்ம கலையாக செய்யணும். இப்போ நான் நித்தம் உங்களுக்கு இந்த செஷன் தரேன்னா அதை கலையாக நினைத்து செய்யணும். அதை ஒரு வேலையாக நித்தமாக தானே நித்தம் பேசுகிறோம் அப்படின்னு பேசக்கூடாது. அதை நாம் கவனத்தோடு சிரத்தையோடு ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம் கவனித்து செய்யணும். அப்படி செய்தால் அதற்கு பேர் கலை. அப்படி தான் நம்ம தண்ணீர் பருகும் பொழுது நம்மளுடைய கவனத்தை நீரில் வைக்கணும், நீரின் தன்மையில் வைக்கணும். சரி, இப்போ நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. உண்மையிலே கலையோடு செய்தவர்களுக்கு தண்ணீர் பருகும் பொழுது என்னுடைய குரல் கேட்டிருக்கவே கூடாது. வேணால் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணீர் பருகுங்கள்னு நான் சொல்லுவேன். ஆனால் சரி, அவர் தண்ணி குடிக்கிறது வரை பேசுகிறாருன்னு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியும் குடிச்சிக்கிட்டு நான் பேசுகிறதையும் கேட்டிங்கன்னா அதுவே கலை இல்லை. ஸோ தண்ணீர் பருகுறீங்க அவ்வளோதான். ஆனால் கலைநீ மிக்க ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கவனத்தை, சிரத்தைய, எண்ணத்தை நீங்கள் அந்த தண்ணீர்லையும் அதனுடைய சுவையிலையும் அதனுடைய தன்மையிலையும் வச்சுருக்கணும். ஸோ இப்போ தண்ணீர் பறி முடிச்சுட்டு இப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கலாம், கருத்து பதிவிட போயிடும். முதல் கேள்வியாக நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இதை சமர்ப்பிக்கும் பொழுதும் உங்களுடைய எண்ணம் அப்படி ஒரு உற்சாகமாக இருக்கணும். நீங்கள் இப்போ பதிலளிக்கும் பொழுதும் உங்களுடைய எண்ணம் அவ்வளோ உற்சாகமாக இருக்கணும். நேற்றைக்கு முந்தைய நாள் நம்ம பார்த்தோம் அல்லவா, பொன் விதி. எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதற்கு நேரம் இருக்கும் அப்படின்னு யாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொன் விதி அப்படின்னு தெரியுமா அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தோம். அப்போ அந்த பொன் விதி என்ன? எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதற்கு நேரம் இருக்கும். அப்போது நம்மளுக்கு இதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு எதுக்குமே சொல்ல முடியாது. ஆனால் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கணும், நேரமும் அப்படி இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு 2 நிமிடம் போதும். அந்த 2 நிமிடமே நம்மளுக்கு கோல்டன் டைம் தான். கோல்டன் ரூல் இந்த இடத்துல கிடையாது, பொன்னான நேரம். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பிவிட்டீர்களா அப்படின்றத நீங்கள் எப்படி பதிலளிக்க போகிறீங்க, அந்த உற்சாகம் அதில் தெரியணும். இரண்டாவதாக, நீங்கள் செய்யக்கூடிய விஷுவலைசேஷன் சரியாக செய்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களா? நீங்கள் செய்யக்கூடிய விஷுவலைசேஷன் சரியாக செய்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களா? ஆம், நம்புகிறேன், இல்லை நம்பவில்லை, எது வேண்டாலும் பதில் சொல்லலாம். நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் சரியாக செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க. அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம ஒரு நாள் நேரில் சந்திக்கும் போது அதையெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் பெரும் தவறு அப்படிங்கிறது நிச்சயமாக நேற்று நம்ம அந்த டைரி குறிப்பிலேயே நிச்சயமாக கிடச்சிருக்கோம். இருப்பினும் இப்போ கேள்வி நீங்கள் செய்யக்கூடிய விஷுவலைசேஷனை சரியாகத்தான் செய்கிறீங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய ஸ்லோகன் சொல்ல போகிறோம். வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதை நித்தம் சொல்லி பாருங்கள். நீங்கள் என்னோட சேர்ந்து ஒரு 21 நாட்கள் 42 நாட்கள் தொடர்ந்து இதை எழுதி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி நீங்கள் முன்னேறி இருப்பீங்க. ஏற்கனவே முன்னேற்றத்தை நோக்கித்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னேற்றம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் திரும்ப செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு படி என்ன, நீங்கள் 20 படி கூட முன்னேற்றம் உடனடியாக கிட்டும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யணும், அதை பழக்கமாக மாற்றணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம அதை எழுதணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 கேள்விகளுக்கு விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்.
தொடர்ந்து 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வியில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம ஐயா ஹீலர் பாஸ்கர் அவங்களுடைய குரலில் நம்மளுக்கு விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்ய தெரியலை அப்படின்னா நாம் அதை தப்பாக செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை முழுமையாக இயற்கை இறைவன் பிரபஞ்சத்திடத்திலே விட்டு விடுவது, அவர்கள் பார்த்து நமக்கு நன்மை தரட்டும் செய்யட்டும்னு நம்ம கேட்டு விடுவது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், இது தெரியாதவர்களுக்கான தீர்வு. தெரிந்தவர்கள் அப்படிங்கிறதும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியதும் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு இது தீர்வு அல்ல. இதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். இது வரைக்கும் எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் புதுசாக வந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் என்னையை கேட்டால் நீங்களாகவே உங்களுக்கான விஷுவலைசேஷனை நீங்களாகவே தயாரித்து அதில் எந்தவித எதிர்மறை சிந்தனையும் வந்துவிடாத அளவுக்கு நாம் அதை செய்யணும். அதை நான் நிச்சயமாக உங்களுக்கு கற்றுத்தருவேன். நித்தம் அதைத்தான் சொல்லித் தருகிறேன். இருப்பினும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை இப்பொழுதைக்கு இதை தீர்வாக வைத்துக்கொண்டு நாம் நேரில் சந்திக்கும் பொழுது அதை மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, இந்த அற்புதமான தீர்வான ஒரு ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து தந்த சகோதரர் டைகர் பூபாலன் ஃப்ரம் ராமநாதபுரம், சவுத் சோன் மற்றும் நார்த் சோன் டைகர் கிளப் கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போது சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போயிடும். அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, இப்போ மகாபாரதம், ராமாயணம் இவைகளை சுருங்க சொல்ல வேண்டும் அப்படின்னா நான் இதை அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்படி நம்ம அந்த கதையை எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசிப்போம் அல்லவா, சிந்திப்போம் அல்லவா, அப்படி ஒரு ரகம் உண்டு. அதே நேரத்தில் அதிலிருந்து எதை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதையும் சுருங்க சொல்லி, அந்த சுருங்க சொன்னதில் எதை கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு வித்தையை இந்த மகாபாரத கதையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த அற்புதமான மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உடலோடு ஒப்பிட்டு நாம் எதற்காக அதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக அந்த கதையை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி இந்த ஆடியோ நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் 2 சகோதர சகோதரிகள் அனுப்பியிருக்காங்க. சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி, இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. அதே போல் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரர் டைகர் புஷ்பராஜ், இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கும் சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கும் வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்க குருஷேத்திரம் போய் உட்கார்ந்தான், மண்ணை தடவுனா. ஒரு குரு வந்தார், என்ன செய்கிறாய்? இங்கேதானே மகாபாரதம் நடந்தது. சிரித்தார் குரு. மகாபாரதம் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். யாருக்கும் நடந்தது? பாண்டவருக்கும் கௌரவ். யார் பாண்டவர்கள், யார் கௌரவர்கள்? இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மகாபாரதத்தை நீ புரிந்து கொள்ள முடியாதுன்னார் குரு. என்ன செய்தி தெரியுமா? பஞ்ச பாண்டவர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஐம்புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இதை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்னு சொல்றேன், கேளிக்கைகளில் மூழ்காமல் வாழ்க்கையை மீட்டெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பாருங்க, ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், பார்க்கும். யாரெல்லாம் வந்திருக்கா? நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு 4-5 இருக்கு. ஓகே, உட்காரலாம் ஒரு 4 hours. ஓகே. காது இருக்குல்ல, அது விழும்.
அதுக்கு மூடி கிடையாது, இதுக்கு மூடி இருக்கு. இது நம்ம கண்ட்ரோல்ல, இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. உடல் அசைவுகள் இருக்குல்ல, அது அற்புதமானது. The rare phenomena under the sky is our body. ஒன்னு அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, மறுபடியும் வராது. உடல் அவ்வளவு அற்புதமானது. இந்த உடலை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது. அவர் சொன்னார், இந்த 5 புலன்களுக்கும் 100 கௌரவர்கள். அவர்கள் யாருன்னா 100 இச்சைகளுக்கும் நடக்கின்ற போர்தான் மகாபாரத போரான். 5 புலன்களுக்கும் 100 இச்சைகளுக்கும். அப்ப கர்ணன் யார்? அவன் 6வது சகோதரன்ல. அவன் யார்? நான் குரு சொன்னார் பாருங்க, உள்வாங்கி கொண்டு போங்க. அந்த கர்ணன் இருக்கான்ல, அந்த 6வதுங்கிறது என்னன்னா மனசாட்சியா. அந்த மனசாட்சி எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிக்குமா. நின்னு சொல்லுமா, நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் இந்த மாதிரி ஆடுறேன் தெரியுமா, ஏன்னா எனக்கு பிடிக்குது. நான் ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன் தெரியுமா, அவ வாய் சரியில்லை. நான் ஏன் குழந்தைங்களை அடிக்கிறேன் தெரியுமா, அவன் நடத்த சரி. நான் ஏன் கெட்ட வார்த்தை பேசுறேன் தெரியுமா, என் முன்னால இருக்கிறவன் தான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறான். இப்படிலாம் அது சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். தான் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும். அதுக்கு பேர் தான் கர்ணனா. அப்போ வயசானவங்க மன்னிக்கணும். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் பெரியவங்க தானே, வயசானவங்க தானே. அவங்க எல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்னாங்க? என்ன பதில் பாருங்க, குரு பதில். வயசாயிடுச்சுங்கிறதுனாலேயே அவர்கள் நியாயமாக இருப்பார்கள் என்று நீ நினைக்காதே. அவர்களாலும் இச்சைகளை அவ்வளவு சீக்கிரமாக வென்றுவிட முடியாது. சோ அவர்களை நாம் மன்னிக்கலாம். அப்போ கிருஷ்ணன் யார்? மகாபாரதத்துல கிருஷ்ணன் யார்? தேரோட்டி தானே. பார்த்த சாரதி. சாரதினா டிரைவர். ஏன் அவனை டிரைவரா வச்சாங்கன்னா, குரு சொன்ன பதில், இந்த 5 புலன்களை இச்சைகளுக்கு எதிராக செலுத்த வேண்டும் என்றால் நாம கிருஷ்ணன் என்கின்ற கடவுளை டிரைவராக வைத்துக் கொண்டால் ஈஸியாக அந்த 100 இச்சைகளை ஜெயித்து விடலாம் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்து டிரைவராக வைத்தேன் என்று சொன்னார் குரு. இதுதாங்க மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்தமான நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கும், சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நார்த் சோன் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கும், அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது நிச்சயமாக இப்போ உங்களுக்கு இதுதான் மகாபாரதமா, இதைத்தான் சொல்ல இப்படி கொண்டு வந்தார்களா அப்படின்னு தோன்றி இருக்கும் அல்லவா. ஸோ நம்மளுக்கு பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சகோதரர்களை தெரியும். இந்த 5 சகோதரர்கள் யார் அப்படிங்கிறத சொன்னாங்க. 5 புலன்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. கண், காது, மூக்கு, வாய், மெய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பஞ்ச பாண்டவர்களும் 100 இச்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 100 கௌரவர்கள், இவர்களுக்கு எதிராக போகணும். அவர்களோடு இணக்கமாக போய்விடக்கூடாது. போனால் நிச்சயமாக இச்சைகளில் மாட்டினவங்க சிக்கிக்கிட்டவங்க தான். அப்போது கர்ணன் யார் அப்படின்னு கேட்டால், ஏன்னா பஞ்சபாண்டவர்களில் கர்ணன் வரணும், 6வது நபராக வரணும். இந்த 5 புலன்களோடு சேர்ந்து தான் நம்மளுடைய மனசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் இது அந்த 100 இச்சைகளோடு சென்று விட்டது. ஏன்னா இந்த மனசாட்சி அப்படிங்கிறது தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் ஏன் அப்படி செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லும். அப்படின்னு அழகாக ஒவ்வொரு காரணத்தையாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் இவங்கள்லாம் ஏன் அந்த பக்கம் நின்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வயசாயிட்டாலும் அவங்க சரியாக இருப்பாங்கங்கிறதுலாம் இல்லை. இச்சைகளுக்கு ஆட்பட்டவர்கள் எல்லா வயதிலையுமே உண்டு. ஸோ அவர்கள் அந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை சாரதினா ஓட்டுநர், டிரைவர். ஸோ நம்ம ஏற்கனவே இன்றைக்கி ஃபுல்லாகவே அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கவனம் எங்கெல்லாம் சிதறுதோ, நம்மளுடைய கவனத்தை நம்ம எப்படி திசை மாற்றணும், மடை மாற்றணும் அப்படின்னா இந்த ஓட்டுநர் கையில் தான் இருக்குது. அதை நான் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொன்னேன். அதே இடத்துல அதற்கு முன்பாக அப்படிங்கிறது நம்ம பார்த்த அந்த ஆடியோவில் ஒருவேளை நமக்கு சரியாக விஷுவல் பண்ண தெரியலை அப்படின்னா இறைவன் இடத்துலையே விட்டு விடுங்கள் அப்படின்னு ஐயா ஹீலர் பாஸ்கர் அவங்க சொன்னாங்கல்ல. அதுபோல் இறைவனான அந்த கிருஷ்ணர் இடத்துல விட்டு இந்த 100 இச்சைகளை கடந்து எதிர்த்து அல்லது வேறு திசையில் பயணிக்க வைக்கக்கூடிய இந்த 5 புலன்களையும் அந்த இறைவனோடு, இயற்கையோடு, பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நாம் செய்தால் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது தான் மகாபாரதத்தோடைய கதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதைத்தான் டைகர் கிளப்பும் சொல்லுது. உலகத்தில் என்னென்னவோ இருக்குது, ஆனால் நம்மளுடைய
மனதையும் நமது புத்தியையும் நமது உடலையும் சமநிலைப்படுத்தி நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். அவ்வளோதான். டைகர் கிளப் என்ன அப்படின்னு கேட்டால், யாருக்கிட்டையும் இங்கே பதில் சொல்லணும்னா கூட, மகாபாரதத்தை எப்படி இப்படி 2 வரிகளில் முடித்தாங்களோ அதே போல் மனம் புத்தி உடலை சமப்படுத்தி ஆனந்தமாக இருப்பதற்கான ஒரு அமைப்பு. சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். அப்போது அதை நாம் நித்தம் செய்து பயிற்சியாக செய்து அதை முனைப்போடு செய்து நித்தம் தொடர்ந்து செய்து நாம் வெற்றி காண்கிறோம். எண்ணியதை நடக்க வைக்கிறோம், கேட்டதை கிடைக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத தான் கூடுதலாக நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். கூடுதலாக நம்ம சொன்னேன் அல்லவா, முதல்லே சொன்னேன், இந்த மகாபாரதம் ராமாயணத்தை ஒரே வரியில் சொல்வது அப்படின்லாம் சுவாரஸ்யத்திற்காக சொல்லுவாங்க. அதாவது சீதையை தொடாதவனும் கெட்டான், திரௌபதியை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் ராமாயணமும் மகாபாரதமும். அதாவது சீதையை தொடாதவன் ராவன், அவனும் கெட்டான். திரௌபதியை, அதாவது திரௌபதியோடைய முடியை பிடிச்சு இழுத்துட்டு நடு சபையில் மானபங்கம் செய்ய முயற்சி செய்வான் துச்சாதனன். ஸோ அவனும் கெட்டான். அப்போது சீதையை தொடாதவனும் கெட்டான், திரௌபதியை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு வரும். அப்புறம் இன்னொன்று வரும்ல, 6லும் சாவு 100லும் சாவு அப்படின்னு அந்த பழமொழி நம்ம கேட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, கர்ணன் தன்னுடைய தாய் வாக்கு கேட்டு கொடுத்துடுவான். அப்போ என்ன கொடுப்பான் அப்படின்னா, அர்ஜுனனை தவிர மற்ற 4 சகோதரர்களையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு, ஒருவேளை அர்ஜுனனை நான் கொன்றா என்னையும் சேர்த்து உனக்கு 5 மகன்கள், ஒருவேளை நான் இறந்து போயிட்டா அர்ஜுனனை சேர்த்து உனக்கு 5 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னோட நீ வரக்கூடாதான்னு கேட்டால், இல்லை, நான் 5வரோடு 6வது நபராக இருந்தாலும் எனக்கு சாவு உண்டு, அல்லது அங்கே 100ோடு இருந்தாலும் எனக்கு சாவு உண்டு, அதனால் 6லும் சாவு 100லும் சாவு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே இது ராமாயணத்தை தான் கெட்ட குரங்கு மனத்தையும் சேர்த்து கெடுத்ததாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஸோ இந்த மாதிரி, அதாவது அது தெரியும் அல்லவா, அசோகவனத்தில் குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமன் போய் சீதையை காணப்போவார். அப்போது அங்கே அந்த நெருப்பு பற்ற வைத்து அந்த வனத்தையே அவர் எரிச்சிட்டு வந்துடுவார். அதையும் பழமொழியாக சொல்லுவாங்க. ஸோ இது போல் ஒரு வரியில் சொல்லுவாங்க. இது திரைப்பட பாடல்களில் அது நகைச்சுவையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது புரிந்து கொள்வதற்காக கூட கூடுதலாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவள் சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் மகாபாரதம். ஸோ பாஞ்சாலி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து அந்த 100 பேரும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ராமாயணத்தை இன்னொரு திரைப்பட பாடலில் சொல்லுவாங்க. அந்த கோபுரவாசலிலே அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில், தேவதை போல் ஒரு பெண்ணு இங்கு வந்தது தம்பி அப்படிங்கிற ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடலில் ஒரு வரி வரும், சீதாவை பிரித்தது மான்தான் புள்ளி மான்தான், தோதாக சேர்த்தது மான்தான் அனுமான்தான் அப்படின்பாங்க. அவ்வளோதான், ஒரே வரியில் 2 வரிக்குள்ளே அந்த ராமாயணத்தையும் சொல்லி முடிச்சுடுவது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம கூடுதலாக தெரிந்து கொள்கிறோம். இந்த அற்புதமான கருத்துக்கள் வெளிவர உதவிய இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தூத்துக்குடி மற்றும் சகோதரர் டைகர் புஷ்பராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆகியோர்களுக்கு நமது நன்றியை சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைய நிகழ்வை பற்றின கருத்துக்களை தாராளமாக என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லி, அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களை வாழ்த்துக்களையும் வைத்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன்,
வாழ்க வளத்துடன். நன்றி.